நல்லதே நடக்கும் என் அன்பான கும்பராசி அன்பர்களே. அதாவது வலிக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நானும் எல்லா ராசிக்காரர்களை பற்றியும் பேசும்போது எனக்கு ஒன்றும் பெயினே ஏற்படாது. ஆனால் அந்த கும்பராசிக்காரவங்களை பற்றி பேசும்போது என் உள்ளார்ந்து ஒரு பெயின் எனக்கு ஏற்படும். ஏன்னா கும்பத்துக்கு எனக்கும் அப்படி ஒரு உறவு. ஏன்னா என் உறவுக்காரர்கள் நீங்கள்லாம். ஆமாம், ஏன்னா சனி ஆட்சி பெற்று எந்த கிரகமும் சப்போர்ட் இல்லாமல், உச்சம் இல்லாமல் தன் பலத்தால் வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த பந்து இருக்கும், இந்த பந்து எங்க போட்டாலும் திரும்பி திரும்பி போட்ட இடத்துக்கே வரும், அடிக்கும். அதாவது செவுத்துல போடுற பந்து திரும்பி வரும். தண்ணியில முக்கடிங்கன்னா திருப்பி மேலே வந்துடும். தன்னுடைய இலக்கை நோக்கி அந்த பந்தால போக முடியாது. ஏன்னா இங்கேருந்து அடிப்பான், அங்கேருந்து அடிப்பான். அது என்னத்துக்கு? அந்த பந்தோட நிலைமை நினைச்சு பாருங்க. இதுல என்னன்னா, அந்த ஒரு எல்லையை தாண்டி போயிட்டுன்னா இன்னொருத்தன் சந்தோஷப்படுவான். பந்துக்கு நோ கெயின். ஆனா பந்துனால நிறைய பேர் கெயின் ஆகுறாங்க. அப்ப பந்துக்கு என்ன பலன்? இந்த பந்து தான் கும்பராசி. ரொம்ப சிம்பிளா புரியுதா? இந்த பந்து தான் கும்பராசி. அப்ப ஒரு வழி, 2 வழி, 3 வழி, 4 வழி, 5 வழி, இது மாதிரி வழி இருந்தா ஓகே. பெயின்ல, அதாவது வீடு பெயின், வாசல் பெயின், பெட்டு பெயின், வாழ்க்கை பெயின், ஒய்ஃபு பெயின், ஹஸ்பண்டு பெயின், சில்ட்ரன்ஸ் பெயின், டோட்டலி ஆல் பெயின், மணி பெயின். இந்த பெயின்லேயே வாழ்ற இந்த கும்பத்தை என்னன்னு சொல்றது? ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கடவுள் என்னைக்காவது மறந்துட்டு, கடவுளுக்கு மறதி ஒரு நாள் வந்து இந்த கும்பத்தை காப்பாத்தினாதான் உண்டு. இதுதான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு நாள் வருமா? வரும். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ராஜா, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது பொறாமப்பட தெரியாது, ஆனா பொங்கி வர தெரியும். இந்த கும்பத்துக்கு பேச தெரியாது, ஆனா பேச்சில வீரம் தெரியும். மற்றவங்க இவங்களை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய பிரமிப்பா இவங்களை ஒரு வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போறாங்க. வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னமாயா நம்மள அந்த உலகம் நம்புது அப்படின்னு. அதே இன்னொரு படத்துல சொல்லுவார், இது மாதிரி உசுப்பேத்தி உசுப்பேத்தி என்ன ரணகலப்படுத்துறீங்களே அப்படின்னுவார். இதுதான் கும்பத்துக்கு நடக்கிறது. இதுதான் பெயினே. நாம, அதாவது கும்ப ராசிக்காரர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார், ஒரு 100 ரூபா மொழி எழுதுறான்னு நினைச்சிட்டு போறார். போறவருக்கு மண்டபம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, சரின்னு ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்காந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் மண்டபத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு இந்த ரோலெல்லாம் ஒரு இது போர்டு மாட்டுவாங்க. பெரிய கல்யாணத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. விஐபி ரோன்னு ஒரு இதில் மாட்டிட்டு போயிட்டான், அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டான். நம்ம அண்ணன் உட்காந்துருக்காரு, இந்த போர்டை பார்க்கல. உடனே அந்த மண்டபத்தில் அந்த ரோல உள்ளவங்களுக்குள்ள ஏக மரியாதை நடக்குது, இவருக்கும் கிடைக்குது. நல்லா கவனிக்கணும், இவருக்கும் கிடைக்குது. இவர் இந்த போர்டை பார்க்கல, ஆனா இவருக்கு மரியாதை கிடைக்குது. இப்ப அடுத்தது மொய் எழுதுற செக்ஷன். இப்போ மொய் எழுதணும். போறவன்லாம் 1000 5000 எழுதுறான். இவர் அந்த கியூல, அந்த மொய் எழுதுற கியூல நிற்கிறாரு. இப்ப போய் இவர் 100 எழுத முடியுமா? இதுதான் பெயின். இப்ப இவரால் 100 எழுத முடியாது. ஏன்னா முன்னாடி உள்ளவன் தெரியும் 1000 எழுதியிருக்கான், பின்னாடி உள்ளவன் 1000 வச்சுட்டு நிக்கிறான். உங்க பேரை சொல்லி மனோகரன் ஒரு 1000 100 ரூபா அப்படின்னீங்கன்னா முன்னாடி உள்ளவன் பார்ப்பான், எழுதுறவன் அப்படி திரும்பி பார்ப்பான். பெட்ரோல் போடுற இடத்துல கூட 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாது கும்பராசியால. சம்பந்தமே இல்லாம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வரணும். வச்சிருக்கிறதே 100 ரூபா தான் இருக்கும். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 70 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். கௌரவம், அதான் பேர். இந்த கௌரவம்ங்கிறது பெயினா இருக்கிறது கும்பத்துக்கு.
உண்டா இல்லையா என் பிள்ளைகளா சொல்லுங்க. இந்த கௌரவம் தானே பெயின். ஒரு காலகட்டம் கௌரவமே வேணாயா, இனிமேல் இந்த போலி கௌரவத்தை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு தூக்கி போட்டு நடந்தா கூட சொல்றான், என்ன நீங்க நடக்கும் போது கூட சிறப்பா நடக்கிறீங்கண்ணே அப்படிங்கிறான். நான் நடக்கிறது கௌரவம் வேணான்ட்டு நடக்கிறேன், இந்த நடையிலையும் என்ன அழகுன்றீங்களடா. இப்ப என்ன பண்றதுன்னா அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. பல பேருடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கிற ராசி. ஏன்னா புகழ்றான், திட்டினா கூட பரவாயில்ல, புகழ்றான். புகழ் நிறைய கிடைக்கும் கும்பத்துக்கு. உன்ன மாரி உண்டான்னுவான், தங்கன்னுவான், அம்மான்னுவான், பவுனுவான். ஆனா அம்பட்டும் போலி, அம்பட்டும் போலி. போலிகளுக்கு இடையே நல்ல உள்ளங்கள் இருக்கிறது பெரிய கஷ்டம். இது என்னமோ கும்பத்துக்கு எழுதுன வலி, இது பேய். இந்த கும்பராசிக்காரவங்க இதை உணர்றீங்களா? இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கை மீறி செலவு பண்றதும் கை மீறி நடக்கிறதும் நமக்கு யதார்த்தமாவே போயிடும். ஒரு 2 மணிக்கு ஒருத்தரை சந்திக்கணும் நீங்க போவீங்க, கரெக்டா 1:55 அங்க இருப்பீங்க. 2 மணிக்கு அவரை பார்த்துடலாம்னா அந்த நேரம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் இங்க கிளம்பி போயிடுவார். நம்மளால ஏஞ்சி இந்த பக்கம் வர முடியாது, அந்த பக்கம் வர முடியாது. காத்திருந்து காத்திருந்து ஒரு படத்துல அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், சுந்தரராஜன் சாருடைய படம், இளையராஜா மியூசிக். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இந்த பாட்டு ஒரே நபருக்கு யாருன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு தான் செட் ஆகும். எதை எடுத்தாலும் வெயிட்டிங் தான். இந்த பாட்டு நம்ம கேளுங்க, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. நல்லா இருக்கும். ஆனா பாட்டு இப்போ இத்தனை காத்திருப்புகளை எப்படி கொண்டு போறான்? நம்ம ஒரு ரயில்வே கேட்டை கடந்துடணும்னு நினைச்சு போவீங்க, கரெக்டா ரயில்வே கேட்டு போடுவான். இல்லைன்னா என்னன்னா சரக்கு ட்ரெயின் போகும், அதுக்கு போட்டுருவான். சிக்காம உங்களால வெளியில வரவே முடியாது ராஜா. இதுதான் உங்க வாழ்க்கையில பெயின். பெயின்னா எங்க சிக்கிறது பெயின். காசுல சிக்கணும், பணத்துல சிக்கணும், பொருள்ல சிக்கணும், பொண்ணுகிட்ட சிக்கணும், பையன்கிட்ட சிக்கணும். இந்த சிக்கி இதுல மீண்டு வந்தா லாபம். அப்ப அதுக்கெல்லாம் வழியே கிடையாதா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? வழி இருக்கு, எல்லாத்துக்கும் வழி இருக்கு. இப்ப எந்த ரூட்ல நம்ம மடக்கப்படுறோமோ அந்த ரூட்டையே நம்ம பயணமாக மாத்துறோம். இதான் உங்களுக்கு வழி. உங்க பெயினுக்கு கிடைக்கிற ரிலீஃப் எங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன போலி கௌரவம்னு சொன்னோம், இந்த கௌரவம் நம்ம இந்த கௌரவத்தை தான் அதிகப்படுத்துறாங்கன்னு, அதே கௌரவத்தையே நம்ம வாழ்க்கையா கொள்ளணும். அந்த கௌரவம் எனக்கு கிடைச்சே தீரணும்னு நிறைய விஷயத்தை சேகரிக்க ஆரம்பிக்கணும், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா வாய் வார்த்தைகளை குறைச்சிட்டு செயலில் அதிகப்படுத்தக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் தான். வாய் வார்த்தைகளை குறைச்சிட்டு செயல்ல வழி நீங்க கொண்டு வந்தே தீரணும். அப்ப இந்த செயல்படுவதற்கு யாருடைய துணை நமக்கு தேவை? செயல்படணும்னா நம்ம யாருடைய துணை தேவை? முதல்ல 2 பேருடைய துணை தேவை. என்ன? உங்க வாயிலிருந்து வார்த்தைகளே வரக்கூடாது. நான் சொன்னேன் சில இடங்களில் ஊமையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம்னு. கடவுள் உங்களுக்கு அந்த தான் ட்விஸ்டிங்கா கொடுக்கிறாரு. நீ மனசுல படுறதெல்லாம் பேசிடாத ராஜா, அது உனக்கே பெரிய ஆபத்துங்கிறான். இப்போ கவனிச்சிங்களா? பெயின் எங்க ஆரம்பிச்சது? மனசுல படுறத பேசுறது. வலி எங்க கிடைக்குது? இந்த வலிக்கு வழி எங்க கிடைக்குது? மனசுல படுறத பேசாம இருக்கிறது. ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஏக சண்டை, ரொம்ப பிரச்சனை, கை மீறி போயிட்டு டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு என்கிட்ட வராங்க. அப்ப நான் ஒரே ஒரு பிளான் தான் சொன்னேன், இந்த டைவர்ஸ அளவுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இன்னும் 2 நாள்ல டைவர்ஸ் தான் பார்க்கணும். இப்ப அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீர் சம்பாதிக்கிறீர், அந்த அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க, இந்த
பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை நீ இன்னொரு வேலைக்கு போகலாம், இல்லை கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு இந்த வீடு, இந்த நிம்மதி, இந்த சாப்பாடு இதெல்லாம் இன்னொரு இடத்துல கிடைக்கும்னா இதே பிரச்சனையோடு தான் கிடைக்கும். புது பிரச்சனையை நீ வாங்கறதுக்கு பழைய பிரச்சனையை சரி பண்ண பாரு அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். ஆனால் அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். கும்பராசியாக இருந்ததுனால டேக் பண்ணிப்பாங்க, அதுதான் ஒன்று, வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் கும்பராசி. புரிந்தல். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் அதுக்கு ஒரே ஒரு வழி சொன்னேன். அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசு. ஒரு அரசியல்வாதி வராரு, ஒரு எம்எல்ஏ வராரு, இப்ப எலெக்ஷன் கூட வருது, எம்பி வராங்க, எம்பி தேர்தலில் நிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறார், இந்த தொகுதியில நான் வெற்றி பெற்றுவனா அப்படிதான் அவர் பக்கத்தில் நிற்கிறார். தைரியமான ஆளா இருந்தா அவர் சொல்ல முடியுமா நீங்க அண்ணன் தோத்துருவீங்கன்னு? சொல்ல முடியாது. இல்லை என்ன சொல்லுவாங்க, அண்ணன் நீங்க தானே ஜெயிக்க போறீங்க, உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்னு. ஆனா அந்த ஆள் தோத்துருவான்னு இவனுக்கும் தெரியும். ஆனா இந்த வார்த்தை ஒண்ணுதான் அவனை அந்த இடத்துல காப்பாத்துனது. எம்பியை காப்பாத்தல, எம்எல்ஏவை காப்பாத்தல, அந்த கேட்ட ஆள் இருக்காரு பாருங்க, அந்த பதில் சொன்ன ஆளை காப்பாத்துற இடம் அது. இதேதான் இப்ப நான் சொன்னதை அவர்கிட்ட, பொண்டாட்டி எது சொன்னாலும் அதுதான் சூப்பர்னு சொல்லு, மறுத்து பேசிடாத. எத்தனை அதிகாரிகிட்ட நீ கையை கட்டிட்டு இருந்திருக்கிற, உன் பொண்டாட்டி அதிகாரியே நினைச்சுக்க, முடிஞ்சிடும். என்னைக்காவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போக மாட்டாலும் நினைச்சுக்கோ, போதும் அப்படின்னு. பிரச்சனையே நின்று போயிட்டான் அந்த வீட்டில். அந்த அம்மாவும் முட்டி முட்டி பார்த்துட்டு இந்த ஆள் ரொம்ப நல்லவனாயிட்டானு பிளான் நிப்பாட்டி எடுத்து. இப்ப என்ன, இப்போ நல்ல செய்தியை புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரர்கள் ஒருத்தவங்க பேச்சால அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம்னு அதை சொல்லி மற்றவங்களை திருத்திடலாம்னு நினைக்காதீங்க, வாய்ப்பே கிடையாது. கும்பராசிக்காரர்கள் முன்னாடி தான் கேட்டு போடுவார்கள் நான் சொன்னேன். கும்பராசிக்காரர்களுக்கு முன்னாடி தான் கதவை இழுத்து சாத்துவாங்கிறேன். இப்ப இருக்கும்போது நம்ம கோபப்பட்டு பிரயோஜனம் இருக்காது. இப்ப இந்த பிளான்ல இந்த வலி பெயினுக்கு அந்த ரெமடி எங்க கிடைக்குது, நம்மகிட்டே கிடைக்குது. எங்க பிளான் பெயின் ஏற்பட்டதோ அந்த இடத்துலயே பெயினுக்கு ரிலீஃப் கொடுக்கிறோம், மருந்தை கொடுக்கிறோம். அப்ப மற்றவங்களுக்கு ஜால்ரா அடிக்க சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் ஏறத்தாழ என்னுடைய சேனலை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஆமாஞ்சாமி போறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நாம ஒரு ஆள் ஒருத்தரை திருத்திட முடியாது. புரியுதா நான் சொல்றது? அது கும்பத்துல பிறந்தேன்னா அடிக்கிற மனசு உள்ளது கும்பம். ஆனா அடிச்சிட்டு ஒரு நாள் கூட அரவணைக்காம இருக்க தெரியாது. இப்ப புரியுதா? இதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க உங்க அதிகாரியா இருக்கட்டும், உங்க மனைவியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், நீங்க அடிச்சிட்டீங்க இல்ல திட்டி போடுறீங்கன்னா உங்களால அடுத்த வேலை அரவணைக்காம இருக்க முடியாது. ஆனா அவங்க அதை உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. இது எதுக்கு இந்த வேலை, முன்னாடியே சொன்னதை கேட்டுட்டு போயிருக்கலாம்ல, ஆமாஞ்சாமி போட்டிருக்கலாம்ல, பிளான் ஓவர். படத்தை கிளைமாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போக கூடாது, இடைவேளைக்கு முன்னாடியே படத்தை முடிச்சிடணும். எதிராளி நினைப்பான் இதை பேசுனா இவர் இதை பேசுவார்னு, கும்பம் அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு வழி, இடமே கொடுக்க கூடாது. அது உங்க வீட்டில் உங்க நிம்மதியை ஏற்படுத்தும், உங்க ஆபீஸ்ல நிம்மதியை ஏற்படுத்தும், அரசியல்ல நிம்மதியை ஏற்படுத்தும். இந்த உலகம் நம்மளை கண்டிப்பா ஒன்னேன்னு சொல்றேன், புகழ் பாடுவதற்கும் துதி பாடுவதற்கு மட்டும்தான். இதை மட்டும் நம்பணும். அதே இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் கருத்து சொல்றேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு கும்பராசி வராதிங்க, வேண்டாம். அது உங்களுக்கு செட் ஆகாது. இந்த இடத்துல தான் கும்பம் மைனஸ் ஆகுது. 10ஓட 11 கை தட்டினோம்னா நல்லா இருக்கு, நீங்க தான் கை தட்டிங்கன்னு உங்களுக்கு பாராட்டே கிடைச்சிருது. ஆனா தனியா கை தட்டினோம்னா அந்த கை தட்டு எடுப்படி ஆகாது. கும்பராசி அன்பர்களே, ரொம்ப தெளிவா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெயின் மற்றவர்கள் உங்களை துன்புறுத்துவதுதான், மற்றவர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பதுதான். அதே இடத்துல ரிலீஃப் எதுன்னா இந்த அடிமைத்தனத்திலும் ஆனந்தம் பெறுவதுதான்.
அந்த துன்புறுத்தலை நாம் அவர்களிடத்திலேயே மாற்றி காட்டுவதுதான். ரொம்ப நல்லா கவனிக்கணும். கடவுள் கையில் ஆயுதம் இருக்கும், ஆனால் கடவுள் பயன்படுத்த மாட்டார். மனிதனுடைய வாயில ஆயுதம் கிடையாது, ஆனால் ஆயுதமாக வாயை பயன்படுத்தணும். நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுடுவாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், வார்த்தைகளை விடாதீங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கும்பராசியா நேர்களே, என் சகோதர சகோதரிகளே, தெளிவா சொல்றேன், உங்களுக்கு வழி நீங்களே, உங்களுக்கு குரு நீங்களே. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க நான் இவ்வளோ செஞ்சு இந்த ஆள்கிட்ட எந்த ரிசல்ட் வரல அப்படின்னு. அப்படின்னா என்ன? ஏறத்தாழ வாழும் மகான்கள் கும்பராசிக்காரர்கள், வாழும் மகான்கள். இன்னிலேருந்து மகானா இல்லாமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். பெயினும் ரிலீஃபும் நம்ம கையில் இருக்குங்க. வாழ்த்துக்கள். யார் வேணாலும் எது வேணாலும் பேசட்டும். எல்லா பேச்சையும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்க. அவங்க வாயை அடக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இதுவே உங்களுடைய சக்சஸ். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.